ஆண்டவரும் அருமை இலக்கியமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்து. முதலாவது எனக்கு வாய்ப்பளித்த இயேசு கிறிஸ்துவுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது அவர்களுக்கும் மற்றும் சபையார் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 112:2. ஒரு தலையை கருதி ஏசப்பாத நாளையும் சங்கீதம் 112 தியானிக்க வந்திருக்கிறோம். என்னை மறைத்து நீங்க வழிபடுங்க. வந்திருக்கும் சபையார் அனைவரையும் ஆசிரியங்க. இயேசு மூலம் ஜெயிக்கிறேன் நல்லதாவே ஆமென். எனக்கு இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சங்கீதம் 112:2. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்கள் என்றால் யார்? யார் இந்த செம்மையானவர்கள்? யாருக்காவது தெரியுமா? புரியல. செம்மையானவர்கள் என்றால் நீதிமான்கள், உத்தமமானவர்கள், நேர்மையானவர்கள். இவர்கள் தான் செம்மையானவர்கள். சங்கீதம் 112 முதலாம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் தான் செம்மையானவர்கள். அவன் தான் நீதிமான், அவன் தான் உத்தமமாக்கத்தார். நாமும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையை பின்பற்றினோம்னா நாமும் செம்மையானவர்களாய் மாறுவோம். இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். அவன் சந்ததி பூமியில் எப்படி வளர்த்திருக்கும்? பலத்திற்கும் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும், உலக பிரதான ஆசீர்வாதமும், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமும், கையின் பிரயாசமும், இவை அனைத்தும் தான் செலுத்தியிருப்பார்கள். இவை அனைத்திலும் செலுத்தியிருப்பார்கள். இதான் பூமிக்கு செம்மையானவர்கள் பூமியில் பலத்திருப்பார்கள். அவன் வீட்டில் அடுத்த வருஷம் தாசிங்க 3வது. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் எப்படி தெரியுமா? அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம், அவனுடைய நீதியும் என்றென்றைக்கும் நிற்கும். அதனால்தான் செம்மையார்களும்